வர முடியும். அடுத்த சுற்று வரும். அக்னீஸ்வரன் சார், இப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு, ஆளுநருடைய மாநில உரிமைகளை தலையிடுறாரு அப்படின்னு அவர் சொன்ன எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய கண்டனம், அதுக்கு தற்போதைய ஆளும் அரசனுடைய அமைச்சருடைய எதிர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், ஆளுநர் தலையிட்ட என்ன தப்பு? இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது ஆளுநர் தலையிடுறதுங்கிறது அந்த அரசு அவமதிக்கக்கூடிய செயலாக தானே பார்க்குறாங்க இவங்க. சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் தமிழ்நாட்டில்? தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சார். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கு தலைவர் யார்? முதலமைச்சர். இது சம்பந்தமா பேச சொல்றீங்க, சொல்லியிருக்கிறாரா, பேசியிருக்கிறாரா? அதான் அளவுகோல் கேட்கிறாரு அவரு. ஏன் முதலமைச்சர் பேசுமான்னு கேட்கிறாங்க நீங்க. ஓ, அப்ப யார் பேசுனாங்க? அப்ப யார் அரசு? அவர் பேசணும்ன்றது முயற்சி. இங்க பாருங்க, நான் 3 பேர் பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். தயவுசெய்து நான் பேசி முடிக்க வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். நான் கேள்வி கேட்கிறேன்னா உளவுத்துறை முறை முதலமைச்சருக்கு போகும். உளவுத்துறை அமைச்சர் அதாவது உளவுத்துறை அதிகாரி கொடுக்கறதே முதலமைச்சருக்கு போக மாட்டேங்குது. எப்பேற்பட்ட அரசு? அந்த உளவுத்துறை அதிகாரி சொல்றாரு, எப்பா போதும்பா சாமி, நான் டெல்லிக்கு போயிடுறேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த உளவுத்துறை அதிகாரி முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் இவர் மீது வழக்கு போடுங்கன்னு சொல்றாங்க, அவர் நான் போட மாட்டேங்கிறாரு. போட மாட்டீங்கல்ல, அப்ப வேற மாவட்டத்துக்கு எஸ்பியா போங்கன்னு மாறுதல் கொடுக்கறாங்க. அதையும் மாத்திக்கிட்டு போறேன்ட்டு வந்தவர் திரு அஸ்ராகார் கையா அவர்கள். அவரே சொல்றாரு, என்னப்பா இது, நான் கொடுக்குற ரிப்போர்ட்டே முதலமைச்சருக்கு போக மாட்டேங்குது. இது அது ஒரு இருக்கட்டும். இங்க நான் சொல்ல வர்றது சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை, அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரை வந்து ஆளுநரை ஏற்று பேச சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு சொல்றேன் சார், எனக்கு எந்த விதமான ஆதாயமோ வேறுபாடோ ஆசையோ அக்கறையோ கிடையாது. நான் அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும்தான் நான் பேசுறேன். முதலமைச்சர் அவர்கள், அதாவது தாவேகாவிலிருந்து வெற்றி பெற்று ஒரு அரசு அமைச்சு அதனுடைய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை 5 ஆண்டுகளோ ஓராண்டுகளோ 50 நாளோ எனக்கு தெரியாது, ஒரு நாள் கூட எதிர்த்து பேச மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சத்தியம் டிவியில் நான் ஆதாரத்தோடு சொல்றேன், அடிக்கிட்டு சொல்றேன். நான் தேவையில்லாம ஏன் முரண் கடைபிடிக்கணும்? ஐயோ, தேவையில்லாம ஏன் வந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அந்த குதிரை பேரத்தை ஐயா ஆளுநர் விசாரிச்சுட்டா, மன்னார்குடி காமராஜர் கூப்பிட்டு விசாரிச்சுட்டா, அது எப்படி சார் இது? சரி, திரு வைகோ அவர்கள் பேசினாரே, 2 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நானே வந்து பிரச்சாரத்துக்கு வருகிறேன் என்று சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு மாறுறாரு, அதை கூப்பிட்டு விசாரிச்சா? சரி, 35 கோடி கொடுத்துட்டோம்ன்றீங்களே, அந்த 35 கோடி லஞ்சம் தானே? அப்ப லஞ்சம் தானே? அப்படின்னா அந்த வழக்க லஞ்ச ஒழிப்புத்துறை தானே விசாரிக்கணும். ஆனா D1 காவல்துறை அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கை போட்டுருக்காங்களே. நீங்க ஏதோ ஒரு பயமா பாக்குறீங்க, ஒரு அச்சமா பாக்குறீங்க, ஒரு இணக்கம் தானே இது. இப்போ சட்டப்பேரவை இதுவரையிலும் கடந்த திமுக ஆட்சியின் போது சட்டமன்றம் கூடும்போது ஆளுநர் உரையின் போது ஒரு முறை கூட அது முழுமையாக நடைபெற்றது கிடையாது. ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துடும், ஆளுநர் வெளியே போயிடுவாரு, ஏதாவது பிரச்சனை வரும். ஆனா இப்போ தாவேக அரசு வந்த பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையோடு தொடங்கும் போது முழுவதுமாக படிக்கிறாரு, ரொம்ப நேர்த்தியா முடிஞ்சிருக்கு, ஒரு இணக்கமான சூழல் இருக்கு இல்லையா? பிரவீன் சார், அப்படி பார்க்க கூடாது. பிரவீன் சாருக்கு நான் நன்றி சொல்றேன். இது தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய மறைமுக அணுகுமுறை. ஏன்னா தேசிய கீதத்தை 2 முறை பாட சொன்னது யாரு? ஆளுநர். வாசிட்டாங்களா? ஒரு புள்ளி கமா கூட இல்லாம வாசித்தாரா? நான் வாசிச்சிடுறேன், தமிழ் தாய் வாழ்க்கை 2 முறை பாடிடாதீங்க, அப்ப அது அவங்களுடையது. 2 1. இன்னொரு விஷயம், நண்பர் சொல்லும்போது சொன்னார், யாரு நண்பர் வெங்கடேஷ் சொல்லும்போது சொன்னாப்ல, என்ன சொன்னார்னா, அரசியலமைப்பு சட்டம் சரத்து 167 அப்படின்னு, 167ல் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குங்கிறார். ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை. அதுல என்ன சொல்லுதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சருடைய பணிகள், கடமைகள், அந்த கடமைகள் 3 வகை. மாநில அரசு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை கூட்டம் என்ன சொல்லுதோ, என்ன முடிவெடுக்கிறதோ அதை ஆளுநரிடம் கொண்டு போய் சமர்ப்பிப்பார்கள். அதை அப்படியே இங்கு நடைமுறைப்படுத்தப்படும். 1. 2வது டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன். இங்க இதுதான் அரசு, இதுதான் வந்து ஆளுநர் மாளிகை. இந்த 2க்கும் இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை இதுதான் சொல்லுதே ஒழிய ஆய்வு என்று அங்கு அதில் இல்லை.
சரி இருந்தா சொல்லட்டும். ஒருவேளை அரசியலமைப்பை மாத்திட்டாங்க. சமூக சேவை பண்ணக்கூடிய ஒரு கூட்டமா நடந்திருக்கு. சமூக சேவை பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் மீட்டிங் நடந்திருக்கிறது. அந்த மீட்டிங்காக போகும்போது பாக்குறாரு ஒரு சுற்றுச்சூழல் ஒரு பார்க்கும்போது யாருக்கு இருந்தாலும் வரும். அதை தாண்டி ஒரு தவறு நடக்கும் போது ஒரு பிரச்சனை நடக்கும் போது ஒரு ஆளுநருங்கிறதுக்காக கேட்கவே கூடாதா என்ன? சார் இது உங்க அரசாங்கம் சார். இங்க நடக்கிறது பாஜக அரசாங்கம், தாவேகா இணைப்பு அரசாங்கம். மத்தியில சேர்ந்துதான் இருக்கான்னு சார் சொல்றாரு. நீங்க பாஜக சேர்ந்துருக்காங்க நீங்க சொல்றீங்க. என்ன சொல்றாரு? எல்லாரும் சேர்ந்து நல்லது தானே சார்? ஆஹா, எல்லாரும் சேர்ந்து நம்ம நாடு மிகப்பெரிய அடுத்த வருஷம் வளர சொல்லிட்டே இருக்க. இப்ப என்ன சொல்றீங்க? நண்பர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இவர் சொன்னாரு 50 நாள் ஆயிடுச்சு, அது வந்து அமைச்சர் தான் பொறுப்பு. அமைச்சர் பேசிட்டாரு சார். முதலமைச்சர் பேசினாரா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேற, சீஃப் மினிஸ்டர் மடை மாற்றுறீங்க. அரசு வந்து ஒரு போயிட்டு இருக்காங்க, நீங்க வந்து மடை மாற்றீங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மை. நீங்க மடை மாற்றீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். 50 நாள் ஆச்சு சார். இதுக்கு மட்டும் நம்முடைய நண்பர் செங்கை பத்மநாபன் அவர்கள் ஐயா அவர்கள் பதில் சொல்வார்கள். அவர் காங்கிரஸ் பெரிய ஒரு கேள்வி. 50 நாள் ஆச்சு, ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எந்த இடத்துலையும் டெண்டர்லாம் 5 காசு வாங்கல, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நன்றி செயல்பாடு நான் சொல்லிய முடிக்கலையா? ஆனால் இருத்தலைவா நம்மளை கெடுத்து வர்றதே தாவேகாவுக்கு வேலையா போச்சு. இங்க என்னன்னா சார், தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள், 34 அமைச்சர்களுக்கும் நம்மளுடைய பசுமை வழிச்சாலையில 34 அமைச்சருக்கு வீடு கொடுத்துட்டீங்களா? நட்சத்திர விடுதிகள், அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் அரசாங்கம், அங்கிருந்து தான் அமைச்சர்கள் பணியாற்றுறாங்க சார், தலைமைச் செயலகத்துக்கு வர்றாங்க. ஆக நீங்க அமைச்சர் பெருமக்களுக்கு வீடே இன்னும் கொடுக்கலீங்க. எல்லா அமைச்சர்களுக்கும் கொடுக்கல, கொடுத்திருக்கிறது ஒரு சில எண்ணிக்கை தான். அதை மட்டும் உறுதிப்படுத்த சொல்லுங்க, அப்புறம் அரசாங்கத்தை பத்தி அடுத்து நம்ம பேசுவோம். இங்க ஆளுநர் செய்யறது தப்பா அது தப்பான்ற ஆளுநர் அவர்கள் கேட்கிறாரு. மாண்புமிகு ஆளுநர் சொல்றாரு, பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா, நான் மதுரையை பத்தி சொல்லல, பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்கள் மனு கொடுக்கலாம், ஆளுநர் மாளிகையில் மனு கொடுக்கலாம். நான் கேட்கிறேன், அப்ப என்னது? அப்ப நீங்க இனிமேல் கலெக்டர் ஆஃபீஸ் போக வேண்டாமா? தலைமைச் செயலகத்துக்கு வேண்டாமா? அப்ப தலைமைச் செயலகமே ஆளுநர் மாளிகைக்கு மாறிடுச்சா? அப்ப ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? அரசு கிட்ட கொண்டு சென்று சம்பந்தப்பட்ட துறை கிட்ட எடுத்துட்டு போயிட்டு நான் தீர்வு காண வைக்கிறேன். அரசு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவர் மாவட்ட ஆட்சியரா? என்ன சார் இது? இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? சார், நீங்க வெளியில போய் பாக்குறீங்க, ஒரு ஆலயத்துக்கு போறீங்க, அல்லது நீங்க சொல்லக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அது அவருக்கு முழு பிரிவிலேஜ் இருக்கு சார், அதை நாங்க வேண்டாம்னே சொல்லல. ஆனா மனு எங்களிடம் கொடுக்கலாம். இன்னொன்னு சொல்றாரு, அதாவது நீங்க வைகை ஆற்றை இது தூர் செய்தால் இது வந்து பலது வரலாம். நான் என்ன கேட்கிறேன், ஐயா அர்லேக்கர் அவர்கள் நேர மேட்டூர் அணைக்கு போய் மேகதாது பிரச்சனை இருக்குமே ஆனால் என்னிடம் வந்து மனு கொடுங்கள், நானே பேசி தீர்த்து கொள்ளுகிறேன். நம்ம ஆள் தான் வெங்கட் நாராயணா, அவர் டெல்லியில நான் பேச சொல்றேன். அப்ப முதலமைச்சர் எதுக்கு? ஆகவே இங்கு நடப்பது என்ன நடக்குது, எப்படி நடக்குது, அதெல்லாத்தையும் தாண்டி அரசியலமைப்பு சட்டம் எந்த இடத்திலையும் 100% அது பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு கேட்டா மக்களுக்கு தான் தெரியும். மக்கள் ஏதோ ஓட்டு போட்டுக்கிறாங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் அந்த அரசு, மாநில அரசுடைய எல்லை எவ்வளவு, மத்திய அரசினுடைய ஆளுநருடைய எல்லை அதிகாரம் எவ்வளவு, அது எல்லாத்தையும் தாண்டி இங்க செயல்பாடு எப்படி அப்படின்றத இன்னொரு இப்ப பேச வேண்டாம், இன்னொரு 6 மாசம் இருக்குது, 6 மாசம் அப்படியே விட்டுருவோம்.